உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. தழுவிய தத்துவ அறிஞர்களாகட்டும், மானுடவியல் சார்ந்த சிந்தனையாளர்களாகட்டும், அவர்கள் அனைவருக்குமே பொதுவாக எழுந்திருக்கக்கூடிய ஒரே கருத்து என்னவென்றால், மானுட நேயமும் மானுடத்தின் சிறப்பும் தான். இந்த மானுட நேயம், மானுட சிறப்பு என்பதை காலகாலமாக எழுந்து நிற்கக்கூடிய படைப்புகளின் வாயிலாக பார்த்தால், அகண்டு நிற்கக்கூடிய இந்த பாரத தேசத்தின் தமிழ் படைப்புகளாகட்டும், சமஸ்கிருத படைப்புகளாகட்டும், அவை அனைத்துமே மனிதத்துவத்தை உயர்த்தி பிடித்திருக்கின்றன. பல்வேறு மனித குழுக்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவன், ஒரு அரசன், அந்த அரசனுக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய குணாதிசயங்கள், இவற்றை பற்றித்தான் உலகம் முழுக்க சிந்தனைகள் எழுந்து நின்றிருக்கின்றன. இந்த சிந்தனையை எடுத்து செல்லக்கூடியவர்கள் குருவாக அறியப்பட்டார்கள். நல்ல குருவை நாடி செல்லுதலும், நல்ல குருவை அடையக்கூடிய தன்மையும் ஆகச் சிறந்ததாக உலகத்தால் பார்க்கப்பட்டிருக்கிறது. நல்ல குருவை அடைதல் என்பது யார் குரு என்ற கேள்விக்கு விடை காணக்கூடிய விஷயமாக அமையும். திருமந்திரத்திலே ஒரு பாடலின் முதல் வரி இருக்கிறது. அந்த பாடல், குருவே சிவமென கோரினான் நந்தி என்கிற பாடலின் வரி. சிவன்தான் இந்த உலகத்திற்கு குரு என்று கொண்டால், ஒரு நல்ல குருவை அடையாளப்படுத்தி காட்டக்கூடியவரும் குருவாகத்தான் மாறி நிற்பார். அப்படி பார்த்தால், சிவனை குருவாக அடையாளப்படுத்தி காட்டிய நந்தி உலகத்திற்கு குரு. அதனால் செங்கோலின் உச்சியில் குருவாக நிற்கக்கூடிய நந்தியின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விளக்கங்கள் சொல்லலாம். ஒரு அரசனுக்கு முக்கிய தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடியது அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குரு. அறிவுரை தாங்கிச் செல்லுகையிலே அந்த அரசனை நேர்படுத்தி, அந்த அரசன் முதலில் தன்னை உணர்தல் வேண்டும். தன்னை உணர்ந்த பின் தனக்கும் உலகத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்தல் வேண்டும். தன்னையும் உலகத்தையும் உணர்ந்து விட்டால் அந்த அரசனானப்பட்டவன் தன்னிலிருந்து விலகுவான். தன்னிலிருந்து நம்மால் விலகிவிட முடியும் என்றால், உலகத்தினர் அனைவரும் ஒன்று என்கிற ஒரு சிந்தனை உருவாகும். உலகத்தினர் அனைவரும் ஒன்று என்கிற ஒரு சிந்தனை உருவானால், அனைவரையும் ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான மனநிலையோடு அந்த அரசன் ஆட்சி செய்வான். அந்த ஆட்சிக்கு அவன் எதிரிலே இருக்கக்கூடியதுதான் செங்கோல். இந்த செங்கோல் தத்துவத்தை தான் தமிழிலாகட்டும், சமஸ்கிருதத்திலாகட்டும், ஏன் உலகத்தின் இன்ன பிற பகுதிகளில் கூட நீங்கள் எல்லாம் இந்த கணத்திலேயே விக்கிபீடியாவில் சென்று கூகுள் மூலமாக பார்த்தால், ஹமுராபி என்கிற ஒரு அரசனை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கும். கிறிஸ்து பிறப்பதற்கு 1792 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அரசன். நீங்கள் கூகுளில் சென்று பார்த்தால், அந்த அரசனின் பெயரை போட்டால், கையில் செங்கோலோடு அவன் அமர்ந்திருக்க ஒரு குரு அவனுக்கு உபதேசம் செய்வது போன்ற ஒரு இலட்சணை இருக்கும். இதைத்தான் காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் வேறு விதத்திலே நமக்கு அறிவுறுத்தினார். உலகம் உய்ய வேண்டும் என்றால், அந்த உலகத்தினுடைய தன்மை சிறந்த தன்மை பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்றால்,
அந்த தன்மை ஒரு மண்ணிற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். அந்த மண்ணின் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் என்று காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் கூறியது இன்று செங்கோலாக மலர்ந்து நிற்கிறது. இது செங்கோலின் மறுமலர்ச்சி. மறந்துவிட்ட ஒன்றை நாம் மீட்டெடுத்து கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்றுதான் அதற்கு பொருள். இது ஏதோ புதியதாக வந்த ஒரு விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த மண்ணிற்கான பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாட்டின் வீச்சு அது. செங்கோல் என்பது தமிழ் இலக்கியத்திலே கொட்டி கிடக்கிறது. செங்கோலினுடைய தன்மையை முக்கியத்துவம் வாய்ந்த தன்மையாக வலியுறுத்தியது எது என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது, இன்றைக்கு பாருங்கள், திருக்குறளின் மகத்துவம் உலகமெங்கும் எழுந்து நிற்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு திருக்குறளின் மகத்துவம் ஆகச்சிறந்த விதத்திலே மலர்ந்து நிற்கிறது. ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் பல்வேறு உதாரணங்களை இதற்கு வரிசையாக தர முடியும். அதிலும் கூட சில ஆசிரியர்கள் எழுதிய பாடல்கள் நம்மை அப்படியே சிந்திக்க வைத்து புலகாங்கிதம் அடைய வைக்கும். கவியோகி சுத்தானந்த பாரதி சொன்னார், பாரதியினுடைய வழியை பின்பற்றி 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் என்று பாரதி ஒரு பாடலை எழுதினால், இந்த இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த தன்மையை உள்வாங்கி அந்த மகா கவிஞன் அந்த பாடல் வரிகளை தந்தால், கவியோகி சுத்தானந்த பாரதி தமிழ் அன்னை என்கிற ஒரு வடிவத்தை தருகிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த செங்கோல் பற்றிய அனைத்து கூறுகளையும் அடக்கிய விஷயங்கள் அதை சார்ந்து நிற்கும். நாம் அனைவரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். காதுக்கு குண்டலம் அணிந்தவள் இந்த தமிழ் அன்னை. அது என்னவென்றால் குண்டலகேசி. கைகளில் வளையல்கள் அவள் அணிந்திருக்கிறாரே, அது வளையாவதி. இடையிலே இருக்கக்கூடிய மேகலை, அதே போல மணிமேகலை, அதே போல மார்பில் அணிந்திருக்கக்கூடிய ஆரம் சூடாமணி. இப்படி ஒவ்வொரு வடிவமாக எடுத்து காட்டி கடைசியில் அவர் எதை சொல்வார் என்றால், இந்த தமிழ் அன்னை தன் கையிலே ஒரு செங்கோலை வைத்திருக்கிறாள். அது நீதியை நிலைநிறுத்தக்கூடிய செங்கோல், திருக்குறள் என்று அதற்கு பெயர் என்று முடிப்பார். ஏனென்றால் திருக்குறளின் 2 அதிகாரங்களை நீங்கள் தொட்டால், ஒன்று இறைமாட்சி, மற்றொன்று செங்கோன்மை. ஒரு நாடு சார்ந்த மன்னன், அந்த மன்னனின் மனநிலை, அவன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், அவை எப்படி மக்களை நல்வழிப்படுத்தும், ஒரு சிறந்த நாட்டை அது அமைக்கும் என்கிற தத்துவத்தை ஆகச்சிறந்த விதத்திலே எடுத்துச் சொன்னவர் திருவள்ளுவர். இப்படி கவியோகி சுத்தானந்த பாரதி இப்படி சொன்னார் என்றால், நாமக்கல் கவிஞர் ஒரு பாடலை தருகிறார். வாழ்க்கையிலே பிறந்த நிலையிலிருந்து முக்தி அடையக்கூடிய நிலை வரை மனிதர்களுக்கு பல்வேறு காலகட்டங்கள் வரும். சேர்த்துவிட்ட செல்வங்கள், அடைந்துவிட்ட பதவி, இனி அடைந்துவிட முடியும் என்கிற சிந்தனை, காத்துவிட முடியும் என்று சேர்த்துவிட்ட செல்வங்களின் தன்மை, இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்திலே அழிந்து போகும். எதை அடைய வேண்டுமோ, எதை சிந்திக்க வேண்டுமோ, அந்த சிந்தனையின் வீச்சு நேர்பட்ட முறையிலே அமைந்திருக்கும் என்றால் அது இறையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். அதற்கு உண்மையை நோக்கிய தேடல் உங்களுக்கு தேவை. உண்மை என்பது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்ல, அது பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் வடிவம். அந்த உண்மையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த பயணத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எது, எதன் மூலம் என்கிற அடுத்த கேள்வியாக அது மாறி நிற்கும். எது எதன் மூலம் என்கிற அந்த கேள்விக்கு நாமக்கல் கவிஞர் ஒரு பாடலை தருகிறார். அந்த பாடல், காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும். நீங்கள் காட்டிற்கு செல்லலாம், ஒரு குகையை தேடலாம், வாழ்விலே உண்மையின் உட்பொருள் என்ன என்கிற தேடலோடு அந்த குகையிலே சென்று கண்களை மூடி தியானித்து பல காலத்தை நீங்கள் கடத்தலாம். காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும். நீங்கள் துறவை அடைந்து விட்டீர்கள் என்ற மனநிலையிலே காவி கட்டி கொள்ளலாம். கையிலே திருவோடு தாங்கி உங்களுடைய நிலைமை, உண்மையை தேடக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் முயற்சிக்கலாம். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும்
காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும். 2 வரிகளுக்குள் உண்மையை தேடக்கூடிய ஒரு தபசிகளின் முயற்சி இந்த வரிகளிலே வருகிறது. உலகமெங்கும் சுற்றி வந்து தபசி என்ற பெயருடன் தர்ம போதம் பண்ணியும். ஞானத்தை நான் அடைந்து விட்டேன், அதனால் உலகமெங்கும் சுற்றி பார்த்து உலகத்து மக்களுக்கு ஞானத்தை நான் எடுத்து விளங்குகிறேன் என்று சொல்வதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. அது என்னவென்றால், தாடி வைத்து மொட்டை தட்டி தபசி என்ற பெயருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தர்மபோதம் பண்ணியும். இப்படியெல்லாம் செய்து பார்த்தாலும் கிடைக்காத உண்மையின் உட்பொருள் எப்படி கிடைக்கும்? கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்க கோரியும், கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும். கூடு விட்டு கூடு பாய்ந்து பார்க்கலாம், கோடி காலம் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு காயகற்ப மூலிகைகளை தேடி நம்முள் வாழ்க்கையை நீட்டித்துக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் தேடி பார்த்தாலும் கிடைக்காத உண்மையின் உட்பொருள், தேடுகின்ற உண்மையாவும் ஓடி வந்து சேர்வுமே தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறள் கற்கையில். இது அவருடைய பாடல். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த திருக்குறள் சொல்கிறது, இறைமாட்சி செங்கோன்மை என்ற 2 அதிகாரங்களிலே ஒரு மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எப்படி மக்களை காக்க வேண்டும், ஏன் அவன் ஞானத்தை தேடக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும், குரு அருள் நிறைந்தவனாக அவன் ஏன் வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திருக்குறள் அற்புதமாக எடுத்து தருகிறது. இப்படி பார்க்கையிலே அந்த தண்டம் என்கிற ஒன்றை பற்றி ஹரி அவர்கள் சொன்னார். ஒரு சங்ககால பாடல் ஒன்று இருக்கிறது. சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குருடும் ஊமும் செவிடும் மாவும் மருளும் உழைப்பட வாழ்நர்க்கு என்பேரச்சம் என்றிவை எல்லாம் பேதமை அல்லது ஊதியம் இல்லென முன்னம் அறிந்தோர் கூறினர். அதனால் அன்பும் பொருளும் அறமும் மூன்றும் ஆற்றுக பெரும நின் செல்வம் ஆற்றாமை நின் போற்றாமையே. இது பாடல். மனித வாழ்க்கையிலே பல்வேறு பிறவிகள் வரலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்கள் அனைவரையும் ஒன்றாக கருதி, நாட்டை ஆளக்கூடிய மன்னனே, செங்கோல் முறை வழுவாமல் அனைவரையும் ஒன்றாக கருதி, நீ சேர்க்கக்கூடிய செல்வம், நீ ஈட்டக்கூடிய வரி அனைத்தும் அந்த மக்களை சேரக்கூடியதாக மாற்றி அவர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மிக்கனாக நீ வாழ வேண்டும். ஆற்றும் பெரும நின் செல்வம் ஆற்றாமை நின் போற்றாமையே என்று சொன்னான் முதுகண்டன் சாத்தனார் என்கிற அற்புதமான புலவன். மன்னனுக்கு அவன் வகுத்து தந்த வழி, ஒரு குருவாக நின்று மன்னனுக்கு அவன் வகுத்து தந்த வழி. இதேபோல் ஒரு பாடல், அதுவும் செங்கோலின் சிறப்பை தரக்கூடிய புறநானூற்று பாடல். அந்த பாடல் சொல்லும், வழிபடுவோரை வல்லறிதியே. இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது எனக்கு வந்த எதிர்ப்புகள், வரவிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்று 2 விதத்திலே திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னார். அவருடைய சிந்தனையினுடைய வீச்சு மிக அகண்ட பரிமாணம் கொண்டது. வழிபடுவோரை வல்லறிதியே, பிறன் பழி கூறுவோர் மொழி தேரலையே, நீ மெய்கண்ட தீமை காணின் ஒப்பநாடி ஒத்தக அறுத்தி வந்து அடி பொருந்தி நிற்பின் தண்டமும் தனிதி. ஹரி அவர்கள் நமக்கு காட்டிய அந்த ஒரு ஸ்மால் எபிசோட் டெஸ்கிரைப்ட், ஐ எம் நாட் கோயிங் டு பனிஷ். வந்து அடி பொருந்தி நிற்பின் தண்டமும் தனிதி, நீ பண்டையின் பெரிதே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருந்தால், நீ மன்னனாக இருந்தால், செங்கோல் அறம் தவறாமல் இருந்தால் நீதான் மன்னன் என்று சொன்னான். மக்களுக்காக வாழ்ந்து பார் என்று சொன்னது இந்த மண்ணிற்கான இலக்கியங்கள். அர்த்த சாஸ்திரத்தின் பல்வேறு கூறுகளை எடுத்து பார்த்தால் குருமூர்த்தி அவர்கள் அழகாக சொன்னார், கின் கேன் டூ நோ ராங்.
மக்களை பாதிக்கக்கூடிய எந்த செயல்களை செய்வதற்கும் எந்த அரசனுக்கும் அரசாங்கத்திற்கும் அதிகாரம் இல்லை. அதுதான் வாழ்வியல் தத்துவம், அரசியல் சித்தாந்தம், அரசியல் தத்துவம். இவற்றை வழி வழியாக எடுத்து காட்டியவை நமக்கான பாரம்பரியம், நமக்கான பண்பாடு, நமக்கான இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களிலே செங்கோல் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்கிற சிறு 3-4 வரிகளை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், தசரதனை பற்றி விளக்குகையிலே கம்பன் எழுதுகிறான், அவன் ஒரு மன்னன், மிகச்சிறந்த மன்னன். அப்படி சொல்லவில்லை, அப்படி சொல்லி நிறுத்தவில்லை. அந்த வரியை பாருங்கள். அந்த மான் நகருக்கு, தசரதனுடைய தேசத்தை பற்றி சொல்கையிலே அவன் எழுதக்கூடியதை பாருங்கள். அந்த மான் நகருக்கு அவன் அரசன், அரசருக்கும் அரசன். அதோடு நின்றால் போதாது. செம்மான் தனி கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான். செம்மான் தனிக்கோல், முறை தவறாத, நீதி நெறி தவறாத மிகச்சிறந்த செங்கோலை உடைய அரசனாக 7 உலகங்களையும் ஆளக்கூடிய தன்மை மிக்கவனாக அவன் இருந்தான் என்று பதிவு செய்கிறான். இந்த இடத்திலே அரசருக்கு அரசன், மிகச்சிறந்த அரசன் என்று சொல்லிவிட்டு கம்பன் விட்டிருக்கலாம். அவன் செங்கோலின் முக்கியத்துவத்தை அந்த இடத்திலே பதிவு செய்தான். அதனால்தான் வள்ளுவன் சொல்வான், வானோக்கி வாழும் உலகெல்லாம். இந்த உலகம் முழுக்க வானத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கும். மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி. ஆனால் குடிமக்களுக்கு அந்த கோல் அத்தியாவசியமானது. அந்த கோலின் தன்மை, கோலின் முக்கியத்துவம் ஆகச் சிறந்த ஒன்று. அப்படி இருந்தால் மட்டுமே அந்த நாடு ஆகச் சிறந்த நாடாக, உலகம் முழுதும் பாராட்டக்கூடிய ஒரு நாடாக மாறி நிற்க முடியும். அதே போல எப்படி இருந்தால் ஒரு நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாற முடியும்? கம்பனினுடைய பார்வையிலே பாருங்கள். கோல் வரும், கோல் வரும் என்றால் கோல் எழுந்து நிற்கும். கோல் வரும், வந்தால் செம்மையும் வரும். செம்மை என்றால் சிறந்த தன்மை. குடை வரும் தன்மை, சால்வரும் செல்வம் என்று உணர் பெருந்தாதை போல் என்று அவன் அந்த இடத்திலே செங்கோலினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறான். அதே போல சிலப்பதிகாரம் இந்த செங்கோலின் சிறப்பை 2 வரிகள் சொல்கிறேன். கம்பன் சொன்ன அதே வரிகளிலே கோலின் செம்மையும் குடையின் தன்மையும் வேலின் கொற்றமும் விளங்கிய மதுரை. கோலின் செம்மை எடுத்ததுமே சொல்லக்கூடியது கோலின் செம்மை. அந்த கோல் சிறந்த கோலாக இருக்க வேண்டும். கோல் வளைந்தது, மன்னன் வளைந்தான், முடிந்துவிட்டது. அதே போல மணிமேகலா தெய்வம் செங்கோலின் சிறப்பை அந்த அரசனுக்கு உணர்த்துகையிலே நீ எப்படிப்பட்ட மன்னனாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நாம். நம் மண்ணின் மகத்துவம் அத்தன்மை வாய்ந்தது. கோல் நிலை திருந்திடீர். அரசனுடைய கோல் நிலை திரிந்துவிட்டால், மாறிவிட்டால், நீதியை விட்டு சற்றும் விலகிவிட்டால் கோல் நிலை தெரியும். இந்த உலகத்தினுடைய இயக்கமே மாறிவிடும். உலகத்தின் இயக்கம் நம்மால் அமைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுவும் மாறும். கோள்நிலை திருந்திடின் மாறி அரங்கூறும். கோள்களினுடைய மாற்றத்தால் உலகத்தின் இயக்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து நிற்கும். மாறி அரங்கூரின் மண் உயிர் இல்லை. இயற்கை பொய்ப்பின் அனைத்தும் அழிந்துவிடும். மண்ணுயிரெல்லாம் மண்ணாள் வேந்தன் தன் உயிர் என்னும் தகுதியினால் ஆகும். ஒரு வேந்தனுக்கு தன்னை சார்ந்த குடிமக்கள் அத்தனை பேரும் உயிரை போன்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மன்னனே நீ நடத்திட வேண்டும். சிந்தனை சிதறவிடாமல் உன் வாழ்க்கை அமைந்திடல் வேண்டும் என்பது மணிமேகலை. அதே போல
தொல்காப்பியம் செங்கோலின் சிறப்பை சொல்கிறது. படையும் கொடியும் முரசும் குடியும் நடை நவில் புரவியும் களிரும் தேரும். நாம் சொல்லுவோமே, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, அந்த படை, எல்லா படைகளும் இருக்கலாம் மன்னனுக்கு. தாரும் முடியும் நேர்வன பிறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசருக்கு உரியது. இதன் அடிப்படை அனைத்தையுமே உணர்ந்துபட்ட ஒரு அரசனுக்கு உரியதுதான் இது. அப்படிப்பட்ட ஒரு அரசன் ஒரு செங்கோலை உடையவனாக இருப்பானே ஆனால் அந்த நாடு உலகத்தில் செழிக்கும். அதே போல நான்மணி கடிகையிலே ஒரு பாடல் இருக்கிறது. கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம். அந்த குடிகள் எப்படி உதாரணப்படுத்துகிறார், ஓமைப்படுத்துகிறார் என்று பாருங்கள். கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம் தாய் முலைப்பால் நோக்கி வாழும் குழவிகள் போல். தாயில்லாத பிறவி இருக்க முடியுமா? தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாத ஒரு உயிர் தோன்றி இருக்க முடியுமா? அங்கு கொண்டு அதை பொறுத்துவிட்டு துளி நோக்கி வாழும் உலகம் உலகின் வெளிநோக்கு இன்புறும் கூற்று. எந்த கூற்று? கோல் நோக்கி வாழும் குடிகள். அப்படி என்றால் அந்த கோல் ஆகச் சிறந்த கோலாக நின்று நிலவ வேண்டும். அப்படி நிலவக்கூடிய ஒரு கோல் இருக்குமேயானால் தாயின் முலைப்பால் ஏங்கி தவிக்கக்கூடிய குழந்தையின் மனநிலையில் இருந்து அது தரக்கூடிய இன்பத்தை இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அடைவார்கள் என்று சொன்னது நான்மணி கடிகை. அதே போல திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் அற்புதமான ஒரு பாடல் வரிகள் நீண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். இதே போல யூரோப்பியன் countries what they feel about Sengol we can describe a lot, but that is not the time now. Just see, மல்குக வேத வேள்வி, வேதங்கள் செழித்து நிற்க வேண்டும். வழங்குக சுரந்து வானம், அவைகள் சிறந்து நின்றால் வானம் சுரக்கும். பல்குக வளங்கள் எங்கும், அதன் மூலம் மாறி பொய்ப்பாதிருப்பின் வளங்கள் நிறைந்து சேரும். பரவுக அறங்கள் இன்பம், அறம் தழைத்து நின்றால் அந்த மண் உலகத்தின் ஆகச் சிறந்த மண்ணாக எழுந்து நிற்கும். அறத்திற்கு அன்பு சார்பர் என்பர் அறியார், மரத்திற்கும் அதுவே துணை என்று சொன்னான் வள்ளுவன். அன்பு காட்டுதல் மட்டும்தான் அறம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். மரம் என்று சொல்லக்கூடிய வீரத்தை காட்டுவதற்கும் ஆகச் சிறந்த அன்பு தேவை என்று சொன்னவன் வள்ளுவன். நல்குக உயிர்கட்கெல்லாம், நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உயிர்களுக்கெல்லாம். அப்படியெல்லாம் நடந்தால் புரவலன் செங்கோல் வாழ்க. இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் அவன் நிர்வகிக்கக்கூடிய அந்த செங்கோலும் ஆகச் சிறந்த விதத்திலே இந்த மண்ணில் வாழட்டும் என்று திருவிளையாடற் புராணத்திலே அந்த பாடல். சரி, இறைவனையே அரசனாக பார்க்கிறார்கள், இறைவனின் அசைவு செங்கோலின் அசைவாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால், குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே ஒரு பாடலை தருவார். மீன் நோக்கும் நீள் வயல் சூழ் வித்துவ கோட்டு அம்மானே. இது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றிய ஒரு ஓமை. பால் நோக்காயிலும் உன் பற்று அல்லால் பற்றியிலேன். ஒரு குழந்தையாக இருந்து, ஒரு பாலுக்கு அழையக்கூடிய குழந்தையாக இருந்து அந்த நிலைமையை தாண்டி வந்தாலும் எதன் மீதும் பற்று இல்லை, ஆனால் உன் மீது இருக்கக்கூடிய பற்றை நான் இழப்பேன் இல்லை. தான் நோக்காது எத்துயரம் செய்திடனும் தார் வேந்தன் கோல் நோக்கி. பாருங்கள், ஆழ்வார் சொல்கிறார், ஒரு அரசன் ஆகச் சிறந்த அரசனாக இருந்து விட்டால் அந்த அரசனினுடைய கோலை நோக்கி என்னுடைய வாழ்க்கையை என்னால் அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கு உன்னுடைய பக்தனாக என் வாழ்க்கையை நான் கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். வெற்றி வேர்க்கை சொல்கிறது, மன்னவர்க்கு அழகு செங்கோல் மேன்மை. யாரும் இதை விட்டு வைக்கவில்லை. இந்த மண்ணில் தோன்றிய ஆகச் சிறந்த அறிஞர்கள் செங்கோலின் தன்மையை தொடாமல் எந்த படைப்பையும் தந்ததில்லை. தொல்காப்பியத்திலிருந்து, வள்ளுவனிலிருந்து, அர்த்த சாஸ்திரத்திலிருந்து, சாணக்கியனுடைய எழுத்து மட்டுமல்ல, ரகுவம்சத்திலே காளிதாசன் சொல்லக்கூடிய பல பாடல்களை உதாரணங்களாக செங்கோலுக்காக எடுத்து காட்டலாம். அதே போல இந்த
நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அன்பர் வள்ளலார் அவர்கள் செங்கோலை பற்றி பல விஷயங்களை தந்திருக்கிறார் என்று சொன்னார். அதில் 4 வரிகளை பாருங்கள். வள்ளலார் சொல்கிறார், தன் கோல் அளவென கோதி. இது தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி. சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்த வள்ளலார் அதன் அடிப்படை சார்ந்த நீதியை எடுத்து சொல்கிறார். அந்த நீதி அவருக்கும் செங்கோல் அளித்தது பாரீர். செங்கோல் அளித்தது பாரீர். திரு சிற்றம்பலத்தே திரு நடன ஜோதி. திரு சிற்றம்பலத்தே நடனமிடக்கூடிய எம்பெருமான் செங்கோலை தந்தார். சத்திய ஞான சுத்த சர்மாக்க சங்கமாக அது மாறி நிற்கிறது என்று ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளும் செங்கோல் களிநடனம் புரிகின்றது. இதனால்தான் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய ஒரு பாடலை அறிமுக உரையிலே அவர் சொன்னார். பாருங்கள், வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க. அதோடு நிறுத்தி இருந்தால் அந்த பாடல் பாடலே அல்ல. மன்னன் கோன் முறை அரசு செய்க. அந்த கோலினுடைய தன்மை பொருந்திய அரசாக அந்த அரசாங்கம் நடத்தப்பட்டால் அந்த அரசாங்கம் என்று பொருள் தரக்கூடிய தன்மை மிக்கதாக மாறி நிற்கும். அதனால் குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. இப்படி மானுடம் செழிப்பதற்காக எழுந்து நிற்கக்கூடிய சிந்தனைகளின் தொகுப்பு, அந்த தொகுப்பு ஒருமுகப்படுத்தப்பட்டால் மனிதர்கள் தம்மை உணர முடியும். தம்மை உணர முடியாத மனிதர்களுக்கு குரு அருள் கிட்டுமே ஆயின், குருவென்றால் உண்மையை உண்மையாக எடுத்து சொல்லி நம்மை உயர்த்தக்கூடிய குரு. அந்த குரு அருள் கிடைக்குமாயின் அந்த குரு அருள் இந்த சமுதாயத்தை ஆகச்சிறந்த சமுதாயமாக மாற்றும். அந்த குருவின் அருளை வழங்கியவாறே உள்வாங்கக்கூடிய ஒரு மன்னனுக்கு ஆட்சி செய்யக்கூடிய தன்மையின் சிறப்பு அதிகமாக கைவரப்பெறும். கைவரப்பெற்றால் அந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக அறியப்படுவான். அதனால்தான் ராஜ ரிஷிகள் கொண்டு வந்து செங்கோலை வழங்கக்கூடிய காலகட்டத்தை தாண்டி வந்த பின்னால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஆதீனங்களை துணைக்கழைத்தார். ஆதீனங்கள் திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல உடனடியாக ஒன்று சேர்க்கப்பட முடியாத தன்மை மிக்கவர்களாக இருந்திருந்தாலும் இப்பொழுது வழங்கப்பட்ட செங்கோல் நடத்தப்பட்ட அந்த மே 28, 2023 அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செங்கோலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை மிக்க முயற்சியாக அவர்களிடம் இருந்து அந்த செங்கோல் பெறப்பட்டு அது இந்த நாட்டிற்கே உச்சமான ஒரு இடத்திலே அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது விமர்சனத்திற்கான ஒரு விஷயம் அல்ல. மதங்களை தாண்டி, அரசியல் சித்தாந்தங்களை தாண்டி மனிதர்களை நேர்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பொருந்திய நந்தி என்கிற வடிவத்திலே குருவாக அமர்ந்து நின்று ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை கருத்திலே கொண்டு அனைவருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த செங்கோல் முறை செழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அது அங்கே நிறுவப்பட்டது என்றால் அந்த நிறுவப்பட்ட நாளை கொண்டாடக்கூடிய அற்புதத்தை திரு குருமூர்த்தி அவர்களும் மற்ற அறிஞர்கள் அனைவரும் இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். செங்கோல் என்றும் தாழாது. செங்கோலினுடைய ஸ்திரத்தன்மை இந்த உலகம் இருக்கும் வரை என்றும் நிலவும். காலங்களை கடந்து மனிதர்களாகிய நம்மை நேர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை அது நிகழ்த்தி காட்டும். இதை உணர்ந்த நாம் அதை சார்ந்த சிந்தனைகளை உடையவர்களாக என்றும் மாற வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.